ஓம் சாந்தி. 5 நிமிஷத்தில் அனுபவத்தை சொல்கிறதா? என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. நீங்கள் யாராவது என்னை பற்றி தெரிஞ்சுதுன்னா 5 நிமிஷத்தில் என்னுடைய அறிமுகத்தை கொடுங்க. வாங்க யாராவது. என்னது 5? ஓ, பாபா எப்படி எனக்கு வரதானம் கொடுத்தாரு அப்படின்றதா? சரி ஓகே. அப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இது 5 நிமிஷம் இல்லை, 5, 6, 7, 8 நிமிஷமும் ஆகும். ஓகேவா? ஒரு இன்சிடெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது. நான் அதை மட்டும் சொல்கிறேன். அதாவது இந்த புத்தகங்கள்லாம் எழுதுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான அந்த நிகழ்ச்சியை அந்த அனுபவத்தை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராத்திரி கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த நாளில் நம்மளுடைய ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் இப்போ இருக்குல்ல, பாண்டவபவன், அங்கே கிடையாது, பிரிட்ஜ் கோட்டி அப்படிங்கிற இடத்துல முதல்ல இயங்கிட்டு இருந்தது வாடகைக்காக. பரத்பூர் மகாராஜாவுடைய பில்டிங் அது. அதில் பார்த்தீங்கன்னா ராத்திரி கிளாஸ் முடிஞ்சவொடனே அவங்கவுங்க ரூமில் தங்கியிருந்தோம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக. நான் தங்கியிருந்த இடத்துல இன்னும் 3 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா ரூம் கொஞ்சம் பெரிய ரூம். பாபா அன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சோடனே, ராத்திரி கிளாஸ் முடிஞ்சோடனே கேட்குறாரு, குழந்தைங்களே இந்த 4 பேர்ட்டையும் நம்மளுடைய ஜனாதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதணும். நீங்கள் என்னெல்லாம் இப்போ அனுபவம் பண்ணியிருக்கீங்களோ, பாபாகிட்ட உங்களுக்கு பாலனை மூலமாக, அப்பா டீச்சர் சத்குரு ரூபத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ, அதனால் நீங்கள் அவங்களையும் இன்வைட் பண்ணுங்கள். சிவ் பாபா எப்படி பிரஜாபிதா பிரம்மா மூலமாக புது உலகத்தை படைச்சிட்ருக்கிறாரு, மனிதர்களை தேவதையாக்கிட்டு இருக்கிறாரு, புது உலகத்தை படைச்சிட்ருக்கிறாரு. நீங்களும் வாங்க, உங்களுடைய பலனை எடுத்துக்கோங்க. இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும், இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும். அப்போ அதை பார்த்துட்டு அவர் இங்கே வரட்டும், பாபாகிட்டேருந்து அவருடைய ஆஸ்தி எடுத்துக்கட்டும். அதாவது நைட் கிளாஸில் பாபா இப்படி ஒரு கட்டளையை கொடுத்தாரு. அப்புறம் கேட்டார் பாபா, யாரெல்லாம் செய்வீங்க? அப்போ நானும் கை தூக்கினேன், நான் எழுதுகிறேன் பாபா அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா இருந்தவர் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்தாங்க. ஒருத்தர் பெரிய கரஸ்பாண்டாக இருந்தார், ஸ்கூலினுடைய ஒரு காலேஜினுடைய கரஸ்பாண்டாக இருந்தார். அப்புறம் ஒருத்தர் பார்லிமெண்ட் மெம்பர் இருந்தார். ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸராக இருந்தார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸினுடைய சூப்பரண்டண்டாக இருந்தார். இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது அந்த குரூப்பில் இருந்தவங்க, அந்த பாபா மீட் பண்ண இருந்தவங்க, அவங்களும் கை தூக்குனாங்க, நானும் கை தூக்குனேன். பாபா சொல்லிட்டாரு, சரி குழந்தைங்களே நாளைக்கு எழுதுங்க, எழுதி நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வாங்க கிளாஸில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் வந்தேன். அதாவது இங்கே மதுபன் வர்றதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கதை. அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, இப்போ தாதிகள் ஆகிட்டாங்க. அவங்க இன்னொரு பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, கிளாஸுக்கு வரக்கூடிய பிரதர்கிட்ட, இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளை பற்றி தப்பாக போட்டாங்க, தப்பாக நீங்கள் ஏதாவது மாற்றி எழுத வைங்க அப்படின்ட்டு. அதாவது தப்பு தவறுமாக எழுதிட்டாங்க, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சிஸ்டர். அப்போ நான் கோர்ஸுக்காக வந்திருந்தேன். அப்போ 3வது நாள் கோர்ஸு. அப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவருக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்தது கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான கோர்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ நான் கேட்டேன் இல்லையா, உடனே நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், அதாவது நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நானும் லெட்ரு எழுதுவேன், எனக்கு லெட்ரு எழுதுகிற பழக்கம் இருக்குது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா 2 நாள் தான் ஆச்சு, 3வது நாள் கோர்ஸுக்கு வந்திருக்கிறேன். அப்போ இவருக்கு என்ன தெரியும் இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தை பற்றி? அதனால் அவங்க சொல்லலை, யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் ஆஃபர் பண்ணேன், நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் எழுதுறேன் அப்படின்னு. அதாவது என்னுடைய லௌகீக பேர் பார்த்தீங்கன்னா எப்படி பாபா அலௌகிக பேர் ஜெகதீஷ் வச்சுருக்காரு, அதே போல் லௌகீக வீட்டில் என்னை ரிஷின்னு கூப்பிடுவாங்க. ரிஷியா சின்ன வயசுலேருந்தே சன்னியாசி மாதிரி தான் இருந்தேன், அதனால் எல்லோரும் ரிஷின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேறு பேரில் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் லௌகீக வீட்டில் ரிஷின்னு கூப்பிடுவாங்க. மேகசினில் நிறைய விஷயங்களை நான் எழுதி கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா அது வேறு பேரில் எழுதுவேன், அது மேகசினுக்காக. அதனால் நான் அந்த 3 பேரில் 3 விஷயங்களை நான் எழுதி அந்த சிஸ்டருக்கு கொடுத்தேன். அது அந்த நியூஸ் பேப்பருக்கு அனுப்புனேன், அது நியூஸ் பேப்பரில் வந்துடுச்சு. அப்போ அந்த சிஸ்டர் என்னை பார்த்து புரிஞ்சுட்டாங்க, இவர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஆள் தான் அப்படின்ட்டு. ஏதோ எழுதுகிறாரு, ஓகே. என்னுடைய ரிப்போர்ட் எப்படியும் மதுபனுக்கு பாபாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் பண்ணது பெரிய ஒன்றும் சாதனை கிடையாது, 2-3 விஷயந்தான். 2-3 நியூஸ் பேப்பருக்கு அனுப்புனேன், அவ்வளோதான். நான் ஹிந்திலையும் எழுதுவேன், இங்கிலீஷ்லையும் எழுதுவேன் அந்த நியூஸ் பேப்பருக்காக. அதனால் நான் ஹிந்திலையும் எழுதி கொடுத்தேன், இங்கிலீஷ்லையும் எழுதி கொடுத்தேன். அது நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் மதுபனுக்கு வந்தேன் இல்லையா,
உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க, புக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க, மனிதர் எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரியான பெரிய எழுத்தாளர்லாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அது தெளிவாக நான் எழுதி அதில் எழுதுகிற ஆளாக இருந்தேன், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள் ஒரு ரைட்டர், தெளிவாக எழுதுவேன், அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு திறமை என்கிட்ட இருந்தது. அவனுடைய விஷயங்கள் எல்லாம் எழுதக்கூடிய நல்ல ஒரு ரைட்டர் முதல்ல கிடச்சிருந்தாருன்னா நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லாம் முன்னாடியே வந்திருப்பீங்க, பாபா குழந்தை ஆயிருப்பீங்க. அதனால் பாபா வந்து சரி எழுத சொல்லிட்டாரு, சரி நானும் எழுதலாம் ஓகேன்னு சொல்லிட்டேன். நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு நான் உறுதியோடு உட்காந்துட்டேன். எப்போ நாங்கள் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போனோமோ பார்த்தீங்கன்னா உடனே ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே கரண்ட் போயிடுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் முரளி கிளாஸ் வந்து 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் யோகா, 4:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மம்மா கிளாஸ் இருப்பாங்க. 5 மணிக்கு கூட பாபா வருவார், அவர் கிளாஸ் இருப்பார். மம்மா முரளி, பாபா முரளி, இப்படி தான் கிளாஸ் நடந்துட்டு இருந்தது அந்த டைமில். காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம எழுத முடியாது, ஏன்னா அந்த டைமில் ஃப்ரெஷ் ஆகி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். அதனால் ராத்திரி எழுதலான்னு முடிவு எடுத்தா ராத்திரி கரண்ட் போயிடுச்சு. எங்கள் ரூமில் வந்து இன்னும் 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு. அப்போ கரண்ட்டு போயிடுச்சே, எப்படி எழுதுறது அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. சரி இருட்டாக இருக்குது, அதனால் இப்போ படுத்துருவோம், நம்ம காலையில் எழுதலாம் அப்படின்ட்டு அவங்க படுத்துட்டாங்க. கேட்டால் பாபாவுக்கு சொல்லிக்கலாம், பாபா இருட்டாக இருந்தது கரண்ட் போயிடுச்சு அதனால் எழுதலை பாபா அப்படின்னு சொல்லிடலாம். நான் நினச்சேன் எனக்காக பாபா சொன்ன முதல் கட்டளை, அப்பாவாக இருக்கட்டும், அவர் டீச்சராக இருக்கட்டும், சத்குருவாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் எனக்காக முதல்ல சொன்ன ஒரு கட்டளையை நான் அதை நிறைவேற்றலை அப்படின்னா அப்போ அவமரியாதை பண்ண மாதிரில ஆயிரும். சிவ பாபாவுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கோம் எப்படியும் கரண்ட் போயிடும் அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம எழுதிட்டு போனோம் கண்டிப்பாக. கூட இருந்தவங்களாம் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்ன பூனையாயா, மனுஷன் தானே, பூனைக்கு தான் ராத்திரி கண்ணு தெரியும், எழுதுவாங்க, நீ என்ன எழுத போகிற இருட்டில் என்னத்தை எழுதுவேன். அவங்க தான் 3-4 பேர் இருந்தாங்களே, ஒருத்தர் ஒன்று சொன்னார், இன்னொரு சொன்னார், இன்னொருத்தர் ஆஹாஹான்னு சிரித்தாங்க, கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. நான் நினச்சேன் சரி அவங்கவுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், அவங்கவுங்க சிந்தனைகள் இருக்குது, ஆனால் நான் எழுதியே தீர்வேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். அப்புறம் என்கிட்ட ஒரு டார்ச், அதாவது விஸ்வரத்தன் தாதா வந்து அந்த டைமில் வந்து யாருக்கு டார்ச் இல்லையோ ராத்திரி கிளாஸ் நம்ம வர்றதுக்காக எல்லார் கையிலையும் ஒரு டார்ச் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் நினச்சேன் டார்ச்சை வச்சு நம்ம எழுதிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் டார்ச்சை ஆன் பண்ணால் டார்ச்சு ரொம்ப மோசமாக இருந்தது, அதுக்கே ஒரு வெளிச்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது கூட அந்த மாதிரி இருந்தது, அதாவது அதை வச்சு எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நான் டார்ச் ஆன் பண்ணோன்னா கூட இருந்தவங்கெல்லாம் இன்னும் ஒரு தடவை சிரித்தாங்க, ஹாஹான்ட்டு. அதாவது இவர் வீணாக எதையோ பண்ணிகிட்ருக்கிறாரு, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி. நான் மனசுக்குள்ளே நினச்சேன் நான் எழுதியே தீருவேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் வெளியில் வந்த பிறகு கீழே ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. சொல்கிறாங்க இல்லை நிறைய பேர் ரோட் லைட்டில் இருந்து படித்தாங்க அப்படின்ட்டு. அதனால் நானும் அதில் எழுதிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். நான் அங்கே போனேன், அந்த லைட்டுக்கு கீழே போய் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய கரெக்ஷன் பண்ணேன். அப்புறம் நல்ல ஒரு பேப்பரில் எழுதினேன், ஏன்னா சிவபாபாவுக்கு கொடுக்கணும், அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கணும்னா எவ்வளோ க்ளீனாக அண்ட் கிளியராக இருக்கணும். அதனால் எல்லாம் க்ளீனாக எழுதி முடித்து அதில் வந்து லைன் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, கோணலாக இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும், வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும், அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அதனால் என்னுடைய மனதில் அவ்வளோ பாவனை இருந்தது, யாருக்கு நம்ம கொடுக்க போகிறோம், அதனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அந்த எல்லாத்தையும் நான் அவ்வளோ கரெக்டாக அழகாக எல்லாத்தையும் நான் எழுதினேன். முதல்ல இங்கிலீஷில் எழுதினதை கரெக்டாக டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது, அதை சரி பண்ணினேன். அதை ஃபேர் காப்பி எழுதினேன், அப்போ தான் பாபாவுக்கு நான் காட்ட முடியும். அதாவது காலையில் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே நான் 3:30க்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டு பாடுது இல்லையா, அமிர்தவேல பாட்டு, அந்த டைமில் வந்து ஜாக் சஜ்னியா ஜாக் அப்படின்னு ஒரு பாட்டு, விழித்தெழுங்கள் மனவாட்டிகளை விழித்தெழுங்கள்ங்கிற பாட்டு, பக்தி மார்க்கத்தினுடைய பாட்டு, சூப்பரான பாட்டு. அதுதான் அமிர்தவேலனுடைய பாட்டாக இருந்தது. விழித்தெழுங்கள் மனவாட்டிகளை விழித்தெழுங்கள், புது யுகம் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பாட்டு. அந்த பாட்டு பாடினோடனே அங்கே தூங்கிட்டு இருந்தாங்களா ரூமில், அவங்கெல்லாம் எந்திரிச்சு வந்துட்டாங்க. நான் பார்த்தா கீழே இருந்து வந்துட்டு இருந்தேன் மேலே, ஏன்னா அவங்க போகும்போதே பார்த்தாங்க, வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வர்றேன் இல்லையா, பார்த்தாங்க, அதையும் பார்க்குறாங்க, பாருப்பா இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து எழுதியிருக்கான்ப்பா,
3 நாளும் ஃபுல் டே ராத்திரி தூங்கவே இல்லை பாரு. அவங்க நினச்சாங்க வயசானவர், அவங்களுக்கு சிவபாபாவை தெரியல, ஒரு மகாத்மாஜி, ஒரு குருஜி, அவர் வயசானவர் வேற. வயசானவங்க நிறைய விஷயம் மறந்து போயிடுவாங்க. அப்புறம் பாபா எங்கே கேட்பாரு, அவர் மறந்து போயிருப்பார். கேட்க வாய்ப்பே இல்லை. கேட்பாரா என்னவோ, முதல்ல ஞாபகம் இருக்கும் என்னவோ அவருக்கு. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் இல்லை, அதுக்கப்புறம் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை. இதெல்லாம் தேவையா? தூக்கம் போச்சா? இதெல்லாம் தேவையா? என்னப்பா ச அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. என்ன ஆளியா நீ அப்படிங்கிற மாதிரி. அவங்களுடைய விவகாரத்தை வச்சு எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இவங்க பகவான் பாபாவை தெரிஞ்சுக்கல, இன்னும் புரிஞ்சுக்கல. பாபா சொல்றாருல நான் சாதாரண உடல்ல வர்றேன் அப்படின்ட்டு. அவங்க இப்போ சாதாரண உடலை பார்த்துட்டாங்க. ஞானத்தின் பார்வையின் மூலமாக, ஞானத்தின் கண் மூலமாக பார்க்கல இது யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க ஞானத்தை விட்டு போயிட்டாங்க, அது வேற விஷயம். காலையில் போனோன்னு பாபா முரளி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முரளி கிளாஸில் பாபா இந்த விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டார், ஏன்னா அஃபீஷியலான முரளியில். அதாவது நானும் புதுசு, அவங்களும் புதுசு. அவங்க சொன்னாங்க பார்த்தியா, பார்த்தியா பாபா மறந்துட்டாரா, கேட்கவே இல்லை பார்த்தியா, கிளாஸ் ஃபுல்லாக கிளாஸே முடிஞ்சு போச்சு, கேட்கவே இல்லைன்னு. பாபாவுக்கு ஞாபகம் இருந்தால் கேட்டிருப்பார்ல. நான் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சு பாபா திருஷ்டி கொடுத்தாரு, நாங்களும் எந்திரிச்சு நின்னோம், கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் பாபா கேட்கல அதை பற்றி. அவங்க நினைக்கிறாங்க நம்ம நல்லா தூங்கிட்டோம்ப்பா, நல்ல வேலை எழுதலை, பாபா கேட்கவே இல்லை, எழுதவும் இல்லை, நல்லா தூங்கியாச்சு. இந்த ஆள் பார்த்தியா ராத்திரி ஃபுல்லாக தூங்கி வலிஞ்சு இப்போ பாவம் கஷ்டப்பட்டு உட்காந்து தலைவலியில் உட்காந்துருக்காரு, கேட்கவே இல்லை, பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே பாபா சொல்லாரு, நல்லது குழந்தைங்களே, வாங்க இன்னைக்கு நம்ம பிக்னிக் போகலாம், மலைக்கு போகலாம், பாபாவுடைய பகாடு இருக்கு இல்லையா, பாபா மலை அப்படின்ட்டு, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு பாபா கூட்டிகிட்டு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் நாஸ்தா அங்கே தான், காலை டிஃபன் அங்கே பாபா ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அதனால் அரை மணி நேரத்தில் எல்லாரும் குழந்தைங்களும் ரெடி ஆயிருங்க, நம்ம கிளம்பலாம் உடனே. பாபாவும் கூட வருவார். அப்போ எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. பாபா கூட்டிகிட்டு போனார் மலைக்கு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு பாபா ஞான விஷயங்களை பற்றி பேசினார். அம்மா இருந்தாங்க, அம்மாவும் அவங்களுடைய ஞான விஷயங்களை வச்சு எங்களை நல்ல அன்பு பண்ணாங்க. என் கூட இருந்தவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க பாபா இப்போ அந்த கடிதாசியை பற்றிய விஷயம் சொல்லவே இல்லை, லெட்டரை பற்றிய விஷயத்த பேசவே இல்லை. அவங்க குஷியாக இருந்தாங்க, அடிக்கடி என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க ஜாலியாக இருந்தாங்க, என்னை பார்த்து சைகை காட்டிட்டு இருந்தாங்க, என்ன பாத்தியா 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 அப்படின்னு. நான் சைலண்ட் ஆகிட்டேன், வாய் திறக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாபா கேட்குறாரு, சரி நல்லது குழந்தைங்களே, அச்சா நேற்று ராத்திரி நான் லெட்டர் எழுத சொல்லியிருந்தேனே, யாரெல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க? நான் தலையை கீழே கவுத்துக்கிட்டேன். வெக்கம் வர வேண்டியது அவங்களுக்கு, ஆனால் நான் தலையை கீழே கவுத்துக்கிட்டேன். நான் ஒன்றுமே சொல்லலை, சைலண்ட் ஆகிட்டேன்ல. அவங்க தான் சொன்னாங்க, பாபா ஜெகதீஷ் பாய் எழுதியிருக்காரு அப்படின்னு. அவங்க தான் பாபாவை என் பக்கமாக திருப்பி விட்டாங்க. வேறு யாரும் எழுதலை. ஜென்ரல் மேனேஜர் இருந்தார், எம்பி இருந்தார், யாருமே எழுதலை. பாபா சொன்னாங்க, சரி நல்லது குழந்தைங்களே, குழந்தை என்ன எழுதியிருக்க படி பார்ப்போம். நான் படித்தேன், அதை படித்து பாபாவுக்கு சொன்னேன். அது நான் எழுதுனது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜிக்கலான, ரொம்ப பயங்கரமான, எல்லார் மனதையும் தாக்குற மாதிரி, அதை ரொம்ப மனசை டச் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான விஷயம்லாம் நான் எழுதலை. சாதாரண விஷயம், சாதாரணமாக தான் எழுதியிருந்தேன். நான் என்ன புரியணுமோ அது தெளிவாக புரியணும், அவ்வளோதான். ஏன்னா அது எழுதுனது நான் தானே, எனக்கு தெரியும். அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமாக தான் எழுதியிருந்தேன். அதாவது நான் என்னால் எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ நான் எழுதிட்டு வந்தேன். ஆனால் எல்லா விஷயமும் கிளியராக இருந்தது. எனக்குள்ளே இருந்த பாவனை என்ன இருந்ததோ அதை பேஸ் பண்ணி அந்த லெட்டரை எழுதினேன். எப்போ நான் படித்தோன்னே போலாநாத்தில் பாபா அந்த அளவு நமக்குள்ள கஜானாக்களை அள்ளி கொடுத்துட்றாரு. நான் எழுதி படித்து முடித்தோடனே பாபா சொன்னார், குழந்தை இந்த ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தினுடைய எல்லா லிட்ரேச்சரையும் எழுதக்கூடிய பொறுப்பை பாபா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அந்த நேரத்திலே பாபா சொன்னார், நீ இந்த விஸ்வவித்யாலயத்தினுடைய ஞானத்தினுடைய விஷயத்தை எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த வைக்க வேண்டிய விஷயத்தினுடைய இல்லை புக்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்பீக்கர், நீ தான் அதுக்கு இன்சார்ஜ் அப்படின்ட்டார் பாபா. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. சின்ன விஷயம் இல்லையா, மனசில் நான் நினச்சி கூட பார்க்கல அதை பற்றி, அந்த பற்றி சிந்தனை கூட இல்லை எனக்குள்ள. நான் என் பாபா மேலே எவ்வளோ அன்பு இருந்தது, நான் பாபா எவ்வளோ புரிஞ்சிருந்தேன், அவருக்கு மேலே எனக்கு எவ்வளோ அளவிட முடியாத அன்பு இருந்தது, அதை பேஸ் பண்ணி நான் எழுதினேன். அவருக்கு மேலே உள்ள ரெஸ்பெக்டில் பகவான் சொல்கிறாரு நான் எழுதணும் அப்படிங்கிற பாவனையோடு எழுதினேன்.
ஆனால் எனக்குள்ளே தோணுச்சு ஒரு செகண்டில் அவ்வளோ ஸ்பீடாக நான் வந்து ஞானத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் புரிஞ்சிக்காமல் எப்படி வைக்க முடியும்? புரிஞ்சுக்கிட்டா தானே வைக்க முடியும். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? பாபா சொன்ன விஷயத்தினுடைய அர்த்தம், பாபா என்னுடைய புத்தியினுடைய பூட்டை ஓப்பன் பண்ணிடுவார். அப்போ தானே நான் புரிஞ்சுப்பேன். இப்போ பாபா வந்து என்னுடைய பூட்டை திறப்பாரோ, என்னுடைய புத்தியை நிரப்புவாரோ, அப்போ மற்றவங்களுக்கு ரெண்டாவது தான் அவங்களுக்கு இது பலன் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு தானே கிடைக்கும். இது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான் ஈஸ்வரிய ஞானத்தை நான் புரிஞ்சுப்பேன், ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுப்பேன். இப்போ நானே புரிஞ்சுக்கலை அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? பாபா எனக்கு மேலே எவ்வளோ நன்மை பண்ணிட்டாரு. ஒரு சின்ன சாதாரண ஒரு லெட்டர் எழுதினேன், ஆனால் பாபா என்ன பண்ணிட்டார் எனக்காக. அதுவும் இது சாதாரண ஒரு மனிதனுடைய ஞானம் கிடையாது. மனிதனுடைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. பகவான் வந்து ஞானத்தின் கடலாக இருக்கிறாரு, இவ்வளோ கம்பீரமாக இருக்கிறாரு. அவருடைய அந்த கம்பீரமான ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தியை வந்து எனக்கு பாபா கொடுப்பாரு. அப்போ நான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, பாபா என்ன எவ்வளோ பெரிய எல்லாத்தையும் நிறச்சி எல்லாத்தையும் என்னெல்லாம் கொடுத்துட்டாரு. என்னுடைய கண்கள் வந்து ஈரமாயிடுச்சு. ஒரு செகண்டில் பாபா என்ன கொடுத்துட்டாரு எனக்கு. நான் எப்போ எழுதுறனோ அது உலகம் ஃபுல்லாக போகும்போது, அதை மக்கள் படிக்கும்போது அதன் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் கூட என்ன வந்து சேரும். பாபா வந்து அப்போது என் மேலே எவ்வளோ கருணை மலையை பொழிஞ்சிட்டாரு. காரணமே இல்லாமல் அவ்வளோ கருணை. பாபா வந்து எவ்வளோ கருணை மிக்கவர், இரக்கம் மிக்கவர், எல்லாத்துலேயும் கடலாக இருக்கிறாரு. சிவ போலா பண்டாரிங்கிறாங்க, கள்ளம் கவடம் இல்லாத கஜானாவை கொண்டவர். என்னவோ சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடந்த ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேம்பரில் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் பேர். அப்போ பாபா சொன்னார், மம்மாவை பார்த்து, மம்மாவை மகிமை பண்ணிகிட்டே பாபா சொன்னார், சரஸ்வதி தேவி, நீ இந்த குழந்தையோட புத்தியில் உட்காந்துட்டியா? ஏன்னா மம்மா வந்து அவ்வளோ ஆக்ஞாகாரி, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த முதல் நம்பர் எக்ஸாம்பிள் ஆத்மா. பாபா வந்து இது ஆந்தன்னு சொன்னால் ஆமாம் பாபா ஆந்தம்பாங்க. இல்லை அது குருவின்னு சொன்னால் இல்லை ஆமாம் பாபா குருவி. இல்லை கழுதை அப்படின்னா ஆமாம் பாபா கழுதை அப்படிம்பாங்க. பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லுவாங்க. அவங்க தனி கருத்து கிடையவே செய்யாது. யாராவது வந்து கேட்குறாங்க, மம்மா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, யார் லட்சுமி நாராயண் ஆவா, யார் ரெண்டாவது லட்சுமி நாராயண், சத்தியுகத்தை பற்றி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா மம்மா சொல்லுவாங்க, அதை பற்றி இன்னும் பாபா சொல்லலை, சொன்ன பிறகு நான் சொல்கிறேன். அப்போ உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, மம்மா என் கருத்து என்ன இருக்க போகுது, பகவானுடைய விஷயம், அதில் என் கருத்து என்ன இருக்கும், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கருத்து. அதனால் எந்த விஷயம் சொல்லலையோ அது சொல்லுவார். படிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம ஸ்டூடெண்ட்டு, எந்தெந்த நேரத்தில் எந்த பாடம் நடத்தணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம என்ன நம்ம கருத்து அங்கே கொண்டு புகுத்துறது, மண்வத்தை கலக்கிறதா ஸ்ரீமத் கூட அப்படின்ட்டுருவாங்க மாமா. அவ்வளோ ஆக்ஞாகாரி. மாமா இது 2 குருவி அப்படின்னா ஆமாம் பாபா 2 குருவி, இல்லை 3 குருவினா ஆமாம் பாபா 3 குருவின்னுட்டுவாங்க. அவ்வளோ பாபா மேலே, பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் மேலேயும் அவ்வளோ நிச்சய புத்தி, அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருந்தாங்க மம்மா. அப்போ மம்மா சொன்னாங்க, பாபா இவருடைய புத்தியில் உட்காந்தாச்சு அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. சுயம் சரஸ்வதி ஜெகதம்பா தேவி, இந்த கல்வியினுடைய கடவுள் சரஸ்வதி தேவி, அவங்களே எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க. சாட்சாத் மம்மா சரஸ்வதி, சாட்சாத் பிரஜாபிதா பிரம்மா, சிருஷ்டியினுடைய ஆதிபிதா ஆதிதேவ், அவரு தன்னுடைய கையை வந்து என் தலைக்கு மேலே வச்சுருக்காரு, எனக்கு ஆசீர்வாதங்கள் அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இது என்னுடைய எவ்வளோ பெரிய சௌபாக்கியம், பரம சௌபாக்கியம்னு தான் சொல்லணும். அப்போ அன்னையிலேருந்து நான் முடிவெடுத்தேன், பாபா என்ன சொல்கிறாரோ அந்த ஒரு விஷயத்தை ஒரு பொழுதும் முடியாது இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது, உடனே செஞ்சிடணும். பாபாவனுடைய கட்டளை போய் நம்ம வந்து நிறைவேற்றிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பாபா நம்மளை கஜானாக்களால் நிறைச்சிருவார், நம்மளுடைய எல்லாமே நிறைஞ்சிரும். நான் வந்து இந்த விஷயத்தை, இந்த ஆந்தங்கிற விஷயத்தை ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பாபா வந்து ஒரு தடவை கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா வவ்வால் தலைகீழ தானே தொங்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே வவ்வால், நம்ம தலைகீழ தான் தொங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வானியில் பாபா சொன்னார். நமக்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரு விஷயமும் நமக்கு தெரியல முதல்ல. அதனால் மனசுலேருந்து வரணும், நம்ம எல்லாருமே வவ்வால் அப்படின்ட்டு பாபா சொன்னார். மனசுலேருந்து வரணும், நான் வவ்வால் அப்படின்னு. ஏன்னா தலைகீழாக தொங்கிட்டு இருந்தோம், ஒன்றும் தெரியாதவங்களாக இருந்தோம், மக்கா இருந்தோம். இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம வந்து வவ்வால் தலைகீழாக தொங்கிட்டு இருந்தோம். பகவான் வந்து நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்து இப்போ நேராக நிமித்திருக்காரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டா தானே பாபா மேலே அன்பு வரும். அப்போ பாபா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ பாபா சொன்னார்,
மம்மா உட்காந்துருக்காங்க, மம்மா ஒன்றுமே சொல்லலையே அப்படின்ட்டார் பாபா. பாபா சொன்னார், மம்மா நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் வவ்வாலா போல் தலைகளாக தூங்கிட்டு இருந்தேன்னு. மம்மா ஒரு செகண்டு டீப் திங்கிங்கில் போயிட்டாங்க. அப்புறம் பாபான்னு அப்படின்னு தலையாட்டினாங்க. பாபா சொன்னார், பாருங்க இப்போ கூட மம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க, தலையை மட்டும்தான் ஆட்டுறாங்க அப்படின்னு. அப்புறம் மம்மா சொன்னாங்க, ஆமாம் பாபா, நாங்கள் முதல்ல வவ்வால் போல் தலையில தொங்கிட்டு இருந்தோம், இப்போ தான் நேராக இருக்கிறோம் அப்படின்னு கிளாஸில் சொன்னாங்க மம்மா. அதனால பாபா என்ன சொன்னாரோ, என்ன சொன்னாலும் சரி, அதில் 100% மம்மாவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிரம்மாவனுடைய உடம்புலேருந்து சொல்லிட்டு இருக்கிறது யாரு அப்படின்ட்டு. அதனால தான் அவங்க நம்பர் 1 சரஸ்வதி ஆனாங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள அவ்வளோ ஞானத்தினுடைய கம்பீரம் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே ஞானத்தால் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருந்தது. நம்ம அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம், மம்மாவை பற்றி. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் அறிமுகம் கூடுன்னு சொன்னீங்க. 5 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஆகிப்போச்சு. அச்சா, ஓம் சாந்தி.